அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கான பதிவு நம்மில் நிறைய பேருக்கு ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும் என்று நான் நம்புறேன். ஏன்னா, இன்னைக்கு நம்மில் பல பேருடைய பெரிய கவலை, பெரிய தேவை எதுவாக இருக்கும் அப்படின்னா, இந்த பணம் தான். பணம் இருந்தாலே நம்மோட பல தேவைகள நம்மால பூர்த்தியாக்கி கொள்ள முடியும். ஒருத்தருக்கு உதவ நினைத்தால் கூட, இன்றைக்கு நமக்கு பணம் அவசியமா இருக்கு. ஆனா, அப்படிப்பட்ட பணம் ஏன் என்கிட்ட தங்க மாட்டேங்குது? எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும், கைக்கு வர காசு எங்க போகுதுன்னே தெரியல. கடனுக்கே பத்த மாட்டேங்குது. தொழில்ல பரக்கத் இல்ல. அப்படின்னு நம்மில் நிறைய பேர் தினமும் யோசிச்சு கவலைப்பட்டுட்டே இருக்கோம். யாரெல்லாம் இந்த பண பிரச்சனையில கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களோ, அது கடனாக இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், அல்லது வேலை கிடைக்காத சூழ்நிலையா இருக்கட்டும். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அருமையான வழி சொல்லப் போறேன். நாமே எப்படி சரி பண்ணிக்கணும்? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன வாக்குறுதி தந்திருக்கான்னு பார்க்க போறோம். இது எல்லாருமே ஒரு நோட் புக்ல எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். என் அன்பானவர்களே, அல்லாஹு தாலா புனித அல் குர்ஆன்ல சூரா அத்-தலாக் வசனம் 2 மற்றும் 3ல நமக்காக ஒரு மாபெரும் ரகசியத்த, ஒரு பெரிய வாக்குறுதியே தந்திருக்கான். அந்த வசனத்த நீங்க ஸ்க்ரீன்ல இப்போ பார்க்குறீங்க. "வமை யத்தஹில்லாஹ யஜ்அல் லஹு மஹ்ரஜா வயர்சுக்ஹு மின் ஹைசு லா யக்தஸிப்." இதோட பொருள் என்ன தெரியுமா? யார் அல்லாஹ்வுக்காக அஞ்சுகிறாரோ, அவருக்கு அவன் அனைத்து கஷ்டங்களிலிருந்தும் ஒரு வழியை உண்டாக்குவான். மேலும் அவர் எண்ணி பாராத, அதாவது நினைத்தும் பார்க்க முடியாத இடத்திலிருந்து அவருக்கு வாழ்வாதாரத்தை வழங்குவான். சுப்ஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்க. நம்மலாம் எப்பவுமே காரண காரியங்கள மட்டும் தான் பார்ப்போம். எனக்கு பெரிய படிப்பு இல்ல, நல்ல வேலை இல்ல, எனக்கு எப்படி பணம் வரும்? அப்படின்னு நம்ம கணக்கு போடுவோம். ஆனா, எந்த ஒரு காரணமும் இல்லாமலேயே காரியங்கள் நடத்தி காட்டுபவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். நீங்க அவன முழுமையா நம்புனா, நீங்க கற்பனை கூட செய்யாத ஒரு வழியில இருந்து உங்களுக்கான தேவைகள அவன் கொண்டு வந்து சேர்ப்பான். ஆனா, இது நம்ம வாழ்க்கையில நடக்கணும்னா, நம்ம 2 விஷயங்கள கவனிக்கணும். முதலாவது தக்வா. அதாவது நம்ம அன்றாட வாழ்க்கையில பாவங்கள விட்டு விலகி, அல்லாஹ்வுக்கு பயந்து வாழணும். 2வது தவக்குல். அதாவது முழு நம்பிக்கை. அல்லாஹ் எனக்கு போதுமானவன். அவன் என் கஷ்டத்த தீர்ப்பான் என்று 100% உறுதியா நம்பணும். இத எப்படி செய்யணும்னா, தினமும் 5 வேள தொழுகைய முதல்ல முறையா தொழுவணும். குறிப்பா அதிகாலை ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகும், இரவு இஷா தொழுகைக்கு பிறகும் இந்த வசனத்த உங்க மனசு உருகி 33 முறை நம்பிக்கையோட ஓதுங்க. ஓதி முடிச்சதும், யா அல்லாஹ், நீ குர்ஆன்ல வாக்குறுதி அளிச்சது போல, நான் நினைத்தும் பார்க்காத இடத்திலிருந்து என் பண பிரச்சனையை, என் பண தேவைகளை தீர்த்து வை ரஹ்மானே என்று கையேந்தி அழுது துஆ கேளுங்க. அதனால என் அன்பானவர்களே, இன்னிலிருந்து மனிதர்களிடம் போய் கையேந்தி நிக்கிறத விட்டுட்டு முதல்ல நிறுத்துங்க. அதனால என் அன்பானவர்களே, இன்னிலிருந்து மனிதர்களிடம் போய் கையேந்தி நிற்பதையும், கவலைப்படுவதையும் முதல்ல நிறுத்துங்க. பிரபஞ்சத்தின் அதிபதியான அல்லாஹ்விடம் உங்க தேவைகளை கேளுங்க. இந்த குர்ஆன் வசனத்த உங்க வாழ்க்கையோட ஒரு பகுதியாவே மாத்திக்கோங்க. நிச்சயமாக நீங்க எண்ணி பார்க்காத திசையிலிருந்து உங்களுக்கான ரிஸ்க் தேடி வரும். இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ஒரு புதிய நம்பிக்கைய தந்திருக்கும்னு நம்புறேன். இது போன்ற இன்னும் பல பயனுள்ள பதிவுகளுக்கு மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நன்மைய உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவுல சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.